With reference to lipids in human body, consider the following statements. Pancreas secreted lipase enzyme which converts fat into fatty acid. Saturated fat consists of double bond between carbon. Very low density lipoprotein VLDL that is produced in the liver is a major cause of heart attack in human beings. So option on the C 1 and 3. ஒரு ஃபேட்டி ஆசிட்னா என்னன்னா அதில் வந்து கார்பாக்சில் குரூப் இருக்கும். ஸோ இந்த கார்பாக்சில் குரூப் இருக்கனால தான் அதை வந்து ஃபேட்டி ஆசிட்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு லாங் ஹைட்ரோகார்பன் செயினில் இது அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபேட்டி ஆசிட் வந்து ஒரு சிங்கிள் டபுள் பாண்ட் இருந்தால் அது வந்து மோனோசாச்சுரேட்டட். இது வந்து மல்டிபிள் டபுள் பாண்ட்ஸ் இருந்தால் அது பாலிசாச்சுரேட்டட். ஸோ இந்த முன்னாடி கொஸ்டினில் பார்த்த மாதிரி அந்த விஎல்டிஎல் இருக்குல்ல, அந்த விஎல்டிஎல் என்ன ஆகும்னா வெரி லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அது லிவரில் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ரிலீஸ் பண்ணும். இது வந்து ஒரு டைப் ஆஃப் பேட் கொலஸ்ட்ரால். இந்த பேட் கொலஸ்ட்ரால் போகும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ நம்ம ஆர்த்தடிஸ் அங்கெல்லாம் வந்து லைக் அது இது பண்ண ஆரம்பிக்கும், செக்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ ஆர்த்தடிஸ் வந்து அந்த டிஷ்யூ வந்து சின்னதாகிட்டே போகும். ஸோ அதனால தான் அப்புறம் பார்த்தா ஃப்யூச்சரில் நமக்கு ஹார்ட் அட்டாக் வருது இதாகுது. ஸோ இது ரேட் வந்து எவ்வளோனா இருக்குன்னா 30 mg/dL சொல்லுவாங்க, நமக்கு தேவையில்லை. ஸோ ஒரு 30 mg/dL வந்து விஎல்டிஎல் வந்து இருந்துச்சுன்னா சேஃபு. அதுக்கு மேலே போச்சுன்னா வந்து நமக்கு வந்து லைக் வி ஹாவ் ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸ் அண்ட் ஸ்ட்ரோக். ஒரு சேச்சுரேட்டட் ஃபேட்டில் என்னென்னா வந்து டபுள் பாண்ட்ஸ் இருக்காது, அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டில் தான் வந்து டபுள் பாண்ட்ஸ் இருக்கும். ஸோ அது பேசிக் டிஃப்ரென்ஸ், அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க.